Hi friends, welcome to DreamX channel. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் மட்டும்தான் ஹை பேயிங் ஜாப்ஸ் அப்படின்னு நம்ம எல்லாருமே நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அது உண்மையா? அப்படி கிடையாது. இன்ஜினியரிங்கை தாண்டி நிறைய ஜாப்ஸ்ல 8 lakhsல இருந்து 30 lakhs வரைக்கும் ஏன் 1 crore வரைக்குமே ஏர்ன் பண்ண முடியும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அப்படி என்னென்ன கோர்சஸ் இருக்குது அது எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து ஜஸ்ட் ஒரு மோட்டிவேஷனுக்காக நான் சொல்லலை, எல்லாமே ஒரு ரியலாக ப்ரூஃபோட உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்பர் 1, மெடிக்கல் அண்ட் மெடிக்கல் ரிலேட்டட் கோர்சஸ், அதாவது எம்பிபிஎஸ் அண்ட் மெடிக்கல் ரிலேட்டட் கோர்சஸ். அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 60% ஆஃப் த டிமாண்ட் இருக்குது. நியர்லி பார்த்தீங்கன்னா 4.5 மில்லியன் நர்சிங் ஜாப்ஸ் வேகன்டி வந்து 2030க்குள்ள இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிசர்ச் சொல்றாங்க. தென் வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் கோர்சஸ்ல எல்லாருமே எம்பிபிஎஸ் மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணி போயிட்டு இருப்பாங்க. பட் மெடிக்கல்ல அதர் தன் தட் அலைடு ஹெல்த் கோர்சஸ் லாட் ஆஃப் கோர்சஸ் இருக்குது. லைட் பிசிசியன் இருக்குது, ரேடியாலஜி, அனஸ்தீசியா, பிசியோதெரப்பி, இப்படி எக்கச்சக்கமான அலைடு ஹெல்த் கோர்சஸ் இருக்குது. ஸோ நம்ம நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோஸில் ஒவ்வொரு கோர்சஸை பற்றியுமே நம்ம வந்து எலாபரேட்டடாக பார்க்க போகிறோம். இந்த மாதிரி கோர்சஸ்க்கு லாட் ஆஃப் ஓப்பனிங்ஸ் இருந்துகிட்டு இருக்குது. இதோட சேலரி ரேஞ்சும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெஷர் டாக்டர் பார்த்தீங்க அப்படின்னா 6 lakhsலேருந்து 10 lakhs வரைக்கும் வாங்க முடியும். தென் ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து 15 lakhsலேருந்து 40 lakhs வரைக்கும் அவங்களால வாங்க முடியும். நீங்கள் அப்ராடில் யூகே, யூஎஸ், மிடில் ஈஸ்ட்லாம் போகிறீங்கன்னா நீங்கள் மோர் தென் அ கோர் கூட ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இதோட ரியல் டைம் ப்ரூஃப் பார்த்தீங்க அப்படின்னா லாட் ஆஃப் கவர்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அது போக அப்போலோ, ஃபோர்ஸ்டர்ஸ், ஆஸ்டர், இந்த மாதிரியான பெரிய ஹெல்த் கேர் செக்டர்ஸில் ஓப்பனிங் இருந்துகிட்டே இருக்கும். எப்போவுமே வந்து ஒரு ஹியூஜ் ஷார்ட்டேஜ் வந்து டாக்டர்ஸ் அண்ட் அலைடு ஹெல்த் கோர்சஸ் இருக்க அசிஸ்டன்ஸ், அதாவது ஃபிசிக்கல் அசிஸ்டன்ஸ், அவங்களுக்குலாம் வந்து எக்கச்சக்கமான ஓப்பனிங்ஸ் இருக்குது. ஸோ ஏஆல கோட் எழுத முடியும், பட் ஒரு டாக்டரால் தான் நைஃப் எடுத்து ஆப்ரேஷன் பண்ண முடியும். என்னதான் ஏஐ ரோபோட்டிக்ஸ் வந்தாலும் சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி டாக்டரால் மட்டும்தான் சர்ஜரி பண்ண முடியும். இன்னொன்று இதில் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டடி வந்து கொஞ்சம் லாங் டேர்மாக இருக்கும், ஹை ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும், பட் ஜாப் கேரண்டி அப்படிங்கிறது லைஃப் டைமுக்கு இருந்துகிட்டே தான் இருக்கும். செகண்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லா, எல்எல்பி அண்ட் கார்பரேட் லா. ஸோ லா அப்படின்னாலே நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சது என்னன்னா கோர்ட்ல போய் நம்ம வாதாடணும் அப்படிங்கிறத எல்லாத்துக்குமே தெரியும். பட் உண்மையான விஷயம் என்னன்னா கார்பரேட் வேர்ல்ட்ல நிறைய லாயர்ஸ் வந்து நீட்ல இருக்கிறாங்க. ஏன்னா எல்லா கார்பரேட்டுமே இப்போ என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா ஒரு எல்லா எமர்ஜென்சிஸுமே ஒரு இன்னோஸ் லாயர்ஸ் வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒரு ஃப்ரெஷரோட அட்வொகேட் சேலரி பார்த்தீங்க அப்படின்னா 4 lakhsலேருந்து 6 lakhs வரைக்கும் இருக்குது. அதே மாதிரி வந்து கார்பரேட் லாயராக நீங்கள் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு 8 lakhsலேருந்து 25 lakhs வரைக்கும் சேலரி இருக்குது. சீனியராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 50 lakhs வரைக்கும் இருக்குது. ஸோ உங்களுக்கு லாயர்லேயே டிஃப்ரெண்ட் ரோல்ஸ் இருக்குது. என்னென்ன ரோல்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கார்பரேட் லாயர் இருக்காங்க, லீகல் அட்வைசர், கம்ப்ளைன்ஸ் ஆஃபீஸர், தென் மெர்ஜர் அண்ட் அக்விசிஷன் ஸ்பெஷலிஸ்ட். இப்போ கம்பெனிஸ் எல்லாமே சில கம்பெனிஸை வாங்குறாங்க, அரல்ஸ் 2 கம்பெனி மெர்ஜ் பண்ணுறாங்க, அதுல இருக்கிற லீகல்ஸ்லாம் பார்க்கறதுக்கு. ஸோ இப்படி இவங்களுக்கு எக்கச்சக்கமான ரோல்ஸ் இருக்குது. இன்னும் ஓப்பனிங்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஏஜெட்வி அண்ட் பார்ட்னர்ஸ், இதில் வந்து லாட் ஆஃப் லாயர்ஸ் தேவைப்பட்டு இருக்காங்க. அவங்களுக்கு கண்டினியூஸாக ஓப்பனிங் இருந்துகிட்டே இருக்குது அட்வொகேட்ஸ்க்கு. அதே மாதிரி வந்து கைத்தான், ட்ரைலீகல், இந்த மாதிரியான கம்பெனிஸில் லாட் ஆஃப் ஓப்பனிங்ஸ் இருந்துகிட்டே தான் இருக்குது. நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒவ்வொரு எம்என்சியுமே அவங்களுக்கு இன்னோஸ் லாயர்ஸ் நிறைய டீம் வச்சிருக்காங்க. இந்த எல்எல்பி அண்ட் கார்பரேட் லா படிக்கிறதுல ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் என்ன பார்க்க போறீங்க அப்படின்னா நீங்கள் படிக்க போகிற காலேஜ் அண்ட் எந்த மாதிரி இன்டர்ன்ஷிப் உங்களுக்கு கிடைக்குது, அந்த 2 விஷயத்தை வச்சு தான் நான் சொன்ன பேராமீட்டர்ஸ்குள்ள உங்களால் வர முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எம்பிஏல வந்து ஜஸ்ட் நீங்க நார்மலா எல்லாரும் மாதிரியே ஒரு டிகிரி மட்டும் படிச்சீங்க அப்படின்னா எம்பிஏல உங்களால சைன் பண்ண முடியாது. ஒரு டாப் ஸ்பெஷலைசேஷன் எடுத்து படிக்கணும், அதுவும் டாப் யூனிவர்சிட்டிஸ்ல படிக்கணும். அப்படி படிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு ஹியூஜ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்தியாவிலே காத்துட்டு இருக்குது. ஸோ எந்த டாப் எமர்ஜிங் செக்டார்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ், கன்சல்டிங், ப்ராடக்ட் மேனேஜ்மெண்ட், ஆப்ரேஷன்ஸ், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டாப் ஸ்பெஷலைசேஷனாக இருக்குது எம்என்சிஸ்ல. அது போக பார்த்தீங்கன்னா இதோட சேலரி ரியாலிட்டி என்ன இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக எம்பியோட சேலரி பார்த்தீங்கன்னா 5L இருந்து 8 lakhs வரைக்கும் உங்களுக்கு இருக்குது. அதே டாப் பி ஸ்கூல்ஸில் படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு 15L இருந்து 35L வரைக்கும் ஸ்டார்டிங் பேக்கேஜ் இருக்குது. எம்பிஏ டிகிரி மட்டும் வச்சிருக்கீங்க அப்படின்னா அது ஜஸ்ட் ஒரு யூஸ்லெஸ்ஸான டிகிரியாக தான் இருக்கும். நீங்கள் எந்த காலேஜ், என்ன ஸ்பெஷலைசேஷன் அண்ட் என்ன மாதிரியான ஸ்கில் செட் வச்சிருக்கீங்க, இந்த 3 பொறுத்து தான் உங்களோட சேலரி டிஃபைன் ஆக போகுது. ஸோ உங்களுக்கு எம்பிஏ ரிலேட்டடில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக நம்மளை ரீச் பண்ணலாம், அரல்ஸ் கமெண்ட் பண்ணலாம். 4th ஒன் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். ஸோ ஃபினான்ஸ், டாக்ஸ், ஆடிட், பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி, ஸோ இதை எல்லாத்த பற்றியுமே படிக்கிறது வந்து சிஏ. இந்த சிஏக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹைலைட்டான விஷயம் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா
ROI. ஸோ இவங்க சிஏவே ROI தான் பார்ப்பாங்க, எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணுவாங்க. பட் இந்த சிஏ படிக்கிறதுலேயே ஒரு ROI, இது படிக்கிற எஜுகேஷன்ஸ்லேயே நல்ல ROI கொடுக்கறது இந்த சிஏ தான். சேலரி வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரெஷராக முடிக்கிறீங்கன்னா உங்களுக்கு 8 lakhsலேருந்து 12 lakhs வரைக்கும் இருக்குது. அப்ராடில் எக்கச்சக்கமான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் சிஏ முடிச்சவங்களுக்கு காத்துட்டு இருக்குது. இதே எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 25லேருந்து 50L வரைக்கும் இருக்குது. ஒரு சீஃப் ஃபினான்சியர் ஆஃபீஸர் CFO லெவல் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு 1 crore வரைக்குமே உங்களோட சேலரி எலாபரேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மல்டிபிள் ரோல்ஸ் இருக்குது. ஆடிட்டர் இருக்குது, ஃபினான்சியல் கன்சல்டன்ட் இருக்குது, நான் முன்னாடி சொன்ன மாதிரி CFO இருக்குது, இன்வெஸ்டர் அட்வைசர் இருக்குது. இந்த மாதிரி எக்கச்சக்கமான ரோல்ஸ் இருக்குது. முக்கியமாக சிஏ படிக்கிறவங்களுக்கு ஒரு பிக் 4 கம்பெனிஸ்ன்னு சொன்னால் அது டெலாய்ட், EY, PwC, KPMG இது நாலும் தான் வந்து ஃபினான்ஷியல் செக்டர்ஸில் இருக்கிறவங்களுக்கு ஒரு பிக் 4 கம்பெனிஸ். அது போக பார்த்தீங்க அப்படின்னா லாட் ஆஃப் கம்பெனிஸ், எல்லா கம்பெனிஸுமே எல்லா MNCஸுமே சிஏ வந்து வாண்டட் இருந்துகிட்டே தான் இருக்கும். இதில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் ரொம்ப டஃபாக இருக்கும், பட் வேல்யூ ரொம்பவே ஹையாக இருக்கும். நெக்ஸ்ட் விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா டேட்டா சயின்ஸ்னா அப்போ இன்ஜினியரிங்கில் தான் வரும். டேட்டா சயின்ஸ் அண்ட் AI வித்தவுட் இன்ஜினியரிங் நான் சொல்கிறேன். அதை ஆக்சுவலி வந்து டேட்டா சயின்ஸ் கோர்ஸை வந்து நிறையா பேர் வந்து தப்பாக புரிஞ்சுட்டு இருக்காங்க. டேட்டா சயின்ஸ் போகணுனாலே இன்ஜினியரிங் வேணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. பட் உண்மையான விஷயம் கிடையாது. டேட்டா சயின்ஸுக்கு ஆப்டான பர்சன்ஸ் யாரான்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், லாஜிக்கல் திங்கிங் இதை படித்தவங்க தான் வந்து டேட்டா சயின்ஸுக்கு ரொம்பவே முக்கியம். நார்மலாக நீங்கள் வந்து ஒரு பேசிக் பைத்தான் தெரிஞ்சு SQL லாங்குவேஜ் தெரிஞ்சிருந்தாலே போதும். மேக்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் லாஜிக்கல் திங்கிங்கை வச்சே உங்களால் ஒரு நல்ல டேட்டா அனலிஸ்ட்டாக வர முடியும். டாப் மோஸ்ட் பர்சன்ஸ் எத்தனையோ பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் இன்ஜினியரிங் பேக்ரவுண்ட்லேருந்து ஹை லெவலில் டேட்டா சயின்ஸில் அச்சீவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட என்ட்ரி லெவல் ஜாப் சேலரிஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 8 lakhsலேருந்து 12 lakhs வரைக்கும் இருக்கும். இதே ரொம்ப ஸ்கில்டு அட்வான்ஸ் லெவல் ஸ்கில்ஸில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு 20 lakhsலேருந்து 30 lakhs வரைக்குமே இருக்குது. ஐடி கம்பெனிஸ் முக்கியமாக பார்க்குறது டிகிரிஸ் கிடையாது, உங்களோட ஸ்கில் செட்ஸை தான். ஸோ நீங்கள் அந்த நிறைய மித்து போயிட்டு இருக்கோம். இன்ஜினியரிங்கில் வந்து AML படித்தா தான், AIDS படித்தா தான் வேலை அப்படின்னா அப்படி கிடையாது. உங்களோட ஸ்கில்ஸ் தான் பேசும், உங்களோட டிகிரி சர்டிஃபிகேட்ஸ் பேசாது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டிசைனில் வந்து பார்த்தீங்கன்னா UI UXஆக இருக்கட்டும், ப்ராடக்ட் டிசைனாக இருக்கட்டும், யூசர் சைக்காலஜியாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து எக்ஸலண்டான டிமாண்ட் இருந்துகிட்டு தான் இருக்குது. ரோல்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த UI UX டிசைன், ப்ராடக்ட் டிசைனர், டிசைன் லீடு, இதை தாண்டி இப்போ அட்வான்ஸ் லெவலில் பார்த்தீங்கன்னா AI அசிஸ்டட் ஒர்க் ஃப்ளோஸில் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஃபிக்மா, AI ஃப்ரேமர், இந்த மாதிரி எக்கச்சக்கமான AI அசிஸ்டட் ஒர்க் ஃப்ளோஸை கற்று வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கான ஜாப் ஓப்பனிங்ஸ் நல்லா இருக்கும். ஸ்பெஷலைஸ்டு எக்ஸ்பர்ட்ஸ் இப்போ UX ரிசர்ச், ட்ராக்ஷன் டிசைன், UX ரைட்டிங் இதெல்லாம் நீங்கள் படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு சேலரி வந்து ரொம்பவே ஹையாக இருக்கும். எமர்ஜிங் டெக் இப்போ இருக்க AR VR ஆக்மெண்ட் ரியாலிட்டி அண்ட் விர்ச்சுவல் ரியாலிட்டி, அது போக வாய்ஸ் யூசர் இன்டர்ஃபேசஸ் இதெல்லாமே வந்து எமர்ஜிங் டெக்ல இருக்குது. டிசைனிங்ல இந்த கோர்சஸை நீங்க எடுத்து தாராளமா படிக்கலாம். இதுவுமே இன்ஜினியரிங்கை விட அதிகமான சேலரி உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா எக்கனாமிக்ஸ் ஆர் அனாலிட்டிக்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்கச்சக்கமாக மணி, மார்க்கெட், பாலிசிஸ், டேட்டா அனாலிசிஸ் இதை பற்றி எக்கச்சக்கமாக படிப்பீங்க. இதில் எக்கச்சக்கமான ரோல்ஸ் இருக்குது. எக்கனாமிஸ்ட் இருக்குது, பாலிசி அனலிஸ்ட், டேட்டா அனலிஸ்ட், இந்த மாதிரி எக்கச்சக்கமான ரோல்ஸ் இருக்குது. முன்னாடியே சொன்ன மாதிரி CA மாதிரியே இதுக்கும் அப்ராட்ல எக்கச்சக்கமான ஓப்பனிங்ஸ் இருக்குது. ஸ்டார்டிங் சேலரியே பார்த்தீங்கன்னா 8 lakhsலேருந்து 20 lakhs வரைக்குமே உங்களுக்கு இருக்குது. RBIயில் இருக்குது, வேர்ல்ட் பேங்க்ல இருக்குது. இந்த மாதிரி எக்கச்சக்கமான கவர்மெண்ட் பாடிஸ்லையுமே நமக்கான ஓப்பனிங்ஸ் இருக்குது. குளோபல் ஃபினான்ஷியல் ஃபிர்ம்ஸ், எக்கச்சக்கமான குளோபல் ஃபினான்ஷியல் ஃபிர்ம்ஸ் இருக்கு. அது எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிஸ்ட் வந்து தேவைப்பட்டுட்டு தான் இருக்கிறாங்க. நிறைய பேருக்கு இந்த விஷயம் வந்து தெரியாது. சைலண்டாகவே இந்த ஒரு ஃபீல்டு வந்து எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிற ஃபீல்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சைலண்டாகவே க்ரோ ஆகிட்டு இருக்குது. இதுக்கு வந்து யாரும் பெரிய ஹைப் கொடுக்க மாட்டாங்க. பட் இதோட சேலரி ரேஞ்ச் அண்ட் இதோட க்ரோத் கன்சிஸ்டண்டாக அதிகமாகிட்டே தான் போயிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ஏவியேஷன், அதாவது நான் எதை சொல்றேன்னா கமர்ஷியல் பைலட் லைசன்சிங். இதுக்கு வந்து ஃபர்ஸ்டே நான் சொல்லிடுறேன், இதோட காஸ்ட் ரொம்பவே ஹை. இப்போ நீங்கள் CPL லைசன்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா நியர்லி 50 lakhs மேலே செலவாகும். அதையும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. பட் உங்களோட சேலரி ரேஞ்சும் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி எக்ஸலண்ட்டாக இருக்கும். என்ட்ரி லெவல்லே பார்த்தீங்க அப்படின்னா 15 lakhs வரைக்கும் இருக்கும். இன்டர்நேஷனல் கேப்டன் ஆகிறீங்க அப்படின்னா 60 lakhsலேருந்து 80 lakhs வரைக்கும் உங்களுக்கு வந்து சேலரி இருக்கும். உண்மையிலுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏவியேஷனில் லாட் ஆஃப் ஷார்ட்டேஜஸ் இருக்குது. இப்போ ரீசெண்டாக நடந்த இண்டிகோ கிராஷஸில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கவர்மெண்ட்டே வந்து லாட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து பைலட்டுக்கு கொண்டு வந்திருக்காங்க. இவ்வளோ ஹவர்ஸ் தான் ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு. பட் பைலட் ஷார்ட்டேஜ்னால தான் வந்து இண்டிகோ வந்து அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம்
எல்லாம் வயலேட் பண்ணி அதுக்கான எக்ஸ்ட்ரா டைம்ஸ் கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ இதுலேருந்தே உங்களுக்கு தெரியும் பைலட்டோட நீட் எந்த அளவுக்கு இருக்குன்னு. இதில் ஒரே ஒரு பெரிய டிராபேக் என்னன்னா இதோட காஸ்ட் வந்து ரொம்ப ஹை. இனிஷியலாக நீங்கள் அந்த லைசன்ஸை வாங்குறதுக்கு ஹை. அதை நீங்கள் மட்டும் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஆர்கிடெக்சரில் பார்த்தீங்க அப்படின்னா பில்டிங், அர்பன் பிளானிங், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டிசைன் இது எல்லாத்துக்குமே ஆர்கிடெக்சர்ஸ் தேவைப்பட்டுட்டு தான் இருக்காங்க. ஆர்கிடெக்சர்ஸில் நீங்கள் க்ரோ ஆகணும், நீங்கள் ஹை லெவலில் போனால் ரெண்டு விஷயம் தான். ஒன்று கிரியேட்டிவிட்டி, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் திங்கிங். இந்த ரெண்டும் தான் உங்களை வந்து பெரிய லெவல் க்ரோத்துக்கு கொண்டுட்டு போயிட்டு இருக்கும். உங்களுக்கே தெரியும் இப்போ இருக்கிற ரியல் எஸ்டேட் பூம், தென் ஸ்மார்ட் சிட்டி ப்ராஜெக்ட் இது எல்லாத்துக்குமே வந்து ஆர்கிடெக்சர் நீடடாக இருக்காங்க. ஆர்கிடெக்சர் வந்து ஒரு நல்ல டாப் லெவல் இதுக்கு போகிறாங்க அப்படின்னா என்ட்ரி லெவல்லே 4 lakhsலேருந்து 6 lakhs வரைக்கும் சேலரி பேக்கேஜஸ் வரும். எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தாங்கன்னா 15 to 20 lakhs வரும். நீங்கள் ஒரு செல்ஃப் மேட் பில்லியனராக ஆகிறதுக்கும் இந்த ஆர்கிடெக்சர் ஜாப் வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் நல்ல எக்ஸலண்ட்டான பர்சனாக வந்துட்டிங்கன்னா நீங்களே ஓனாக எக்கச்சக்கமான ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபிர்மை ஸ்டார்ட் பண்ணி எக்கச்சக்கமான ப்ராஜெக்ட்ஸை நீங்களே எடுத்துக்கலாம். லாஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்நேஷனல் டிகிரிஸ். ஆக்சுவலி இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹை பேயிங் ஜாப்ஸ் இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனலில் பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களோட டீச்சிங் மெத்தடாலஜியாக இருக்கட்டும் எல்லாமே வந்து ஸ்கில் பேஸ்டு ஹையரிங் அந்த நோக்கி தான் உங்களுக்கு இருக்கும். கரண்ட்டாக என்ன ட்ரெண்ட் இருக்கோ அந்த ட்ரெண்டுக்கு தேவையான ஸ்கில்ஸை அவங்க சொல்லி கொடுப்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரியான ஜாப்ஸை நீங்களே வந்து அங்கே டேக்கர் பண்ணிக்கலாம். ரெண்டாவது விஷயம், அங்கே இன்டர்நேஷ்னல் டிகிரிஸில் என்ன ஒரு அட்வான்டேஜ்னா நீங்கள் அங்கே படிச்சுட்டு வேலைக்கு போகும்போது கரன்சி டிஃப்ரென்ஸு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு சுவிஸில் இருக்கீங்க, ஃப்ரான்ஸில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரியே பார்த்தீங்கன்னா 1.5 crore அந்த லெவலுக்கு கன்வர்ஷன் இருக்கும். அந்த கரன்சிக்கும் இந்தியன் கரன்சிக்கும் ஒரு நார்மலாக ஒரு ரிமோட் ரோல் ஜாப்ஸ் போனீங்கன்னா கூட மினிமம் சேலரியாக உங்களுக்கு 83 lakhs வரைக்கும் கிடைக்கும் பேஸ்ட் ஆன் த கரன்சி கன்வர்ஷன். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் இருக்கிற டாப் லெவல் இன்ஜினியரிங் சேலரியை விட அதிகமானது. ஸோ நீங்கள் அப்ராட் ஸ்டடீஸை தாராளமாக ஃபோக்கஸ் பண்ணலாம். ஒரு சின்ன உதாரணத்துக்கு சொன்னால் ஒரு நார்மல் கண்ட்ரீஸில் பேசிக்கான சேலரி எவ்வளோ இருக்குன்னா உங்களுக்கு 20 lakhsலேருந்து ஸ்டார்ட் ஆகும். அப் டு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சுவிஸ் அந்த மாதிரி கண்ட்ரீஸில் இருந்தீங்கன்னா 1 crore வரைக்கும் உங்களோட என்ட்ரி லெவல் சேலரிஸே இருக்கும். முக்கியமாக இந்த அப்ராட் ஜாப்ஸில் உங்களுக்கு என்ன மாதிரி அப்ராட் டிகிரிஸில் எந்த மாதிரியான டிகிரி படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு வேல்யூபிளாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3 விஷயம் வந்து ரொம்ப அங்கே நீடு இருந்துட்டு இருக்கு. ஹெல்த் கேர், ஃபினான்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட். இந்த 3க்குமே எக்ஸலண்ட்டான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் இதை மைண்டில் வச்சுக்கோங்க. இன்னுமே நீங்கள் வந்து லாட் ஆஃப் ஆர்டிகல்ஸ் எடுத்து படிச்சிங்கன்னா யூரோப்பாக இருக்கட்டும், யூஎஸ்ஆ இருக்கட்டும், மிடில் ஈஸ்ட்டில் வந்து இந்த ஹெல்த் கேருக்கு டிமாண்ட் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. இன்னும் முக்கியமான விஷயம், இந்த இன்டர்நேஷ்னல் ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பிளானிங் அண்ட் எது ஜென்யூனான யூனிவர்சிட்டி அப்படின்னு பார்த்து சேரணும். உங்களோட ஃபினான்ஷியல் பிளான் கரெக்டாக பண்ணிக்கணும். யூனிவர்சிட்டி எது கரெக்டு உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கரெக்டாக பிளான் பண்ணிட்டு தான் ஜாயின் பண்ணணும். அதர்வைஸ் நீங்கள் வந்து லாட் ஆஃப் கண்ட்ரீஸில் போய் நிறைய பேர் ஏமாந்துட்டு இருக்காங்க. ஒரு அன்ரெகனைஸ்டு யூனிவர்சிட்டிஸ், அண்டர் ரேட்டட் யூனிவர்சிட்டிஸில் போய் ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் அந்த மாதிரி போகாதீங்க. கவர்மெண்ட் ரெகனைஸ்டு யூனிவர்சிட்டிஸ் என்னென்ன இருக்குது அதுலேயும் கண்ட்ரீஸை பொறுத்து சில கண்ட்ரீஸ் வந்து லாட் ஆஃப் விசாஸ் அலோவ் பண்ணுவாங்க, சில கண்ட்ரீஸ் அலோவ் பண்ண மாட்டாங்க. எந்த கண்ட்ரியில் டிமாண்ட் அதிகமாகவும் சப்ளை கம்மியாக இருக்கோ அந்த கண்ட்ரி நீங்கள் சூஸ் பண்ணி போனீங்கன்னா ஈஸியாக நீங்கள் வந்து ஜாப் மார்க்கெட்டுக்குள்ளே போயிடலாம். நான் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்ஜினியரிங் ஓவர் ரேட்டட் இல்லை அப்படின்னு நான் சொல்ல வரல. பிளைண்டாக ஓவர் ரேட்டட் நம்பி நீங்கள் யாரும் ஜாயின் பண்ண வேணாம். அதர் தேன் இன்ஜினியரிங், உங்களுக்கு இன்ஜினியரிங்கில் வந்து ஃபீஸஸ் ரொம்ப ஹையாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா அதுக்கு ஈக்குவலான ஆப்பர்ச்சுனிட்டி இது அப்படிங்கிறத உங்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ போடுறோம். இன்னும் அப்கமிங் வீடியோஸில் எலாபரேட்டடாக அலைடு ஹெல்த் கோர்சஸில் என்னென்ன கோர்சஸ் என்னென்ன மாதிரியான வேலைக்கு போகலாம் அப்படிங்கிற வீடியோஸும் நம்ம போட போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது கொரீஸ் இருக்குன்னா தாராளமாக என்னை ரீச் அவுட் பண்ணுங்கள், எனக்கு மெயில் பண்ணுங்கள், ஆர் எல்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.